பெண் ஜாதகத்தில் உள்ள மாங்கல்ய தோஷம் ஜாதகம் பார்ப்போமா? அதற்கு முன்னாடி செவ்வாய் தோஷம்னா என்ன? செவ்வாய் எந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் ஜாதகம். இது எல்லா ஜோதிட புத்தகத்துலையும் இருக்கும். அதை விட ரொம்ப மோசமான செவ்வாய் தோஷம்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தான் மங்களகாரன். அந்த செவ்வாய்க்கு 8ஆம் இடத்துல கால புருஷனுக்கு 7ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் இருந்ததுன்னா அது மாங்கல்ய தோஷம் உள்ள செவ்வாய் தோஷம் ஜாதகம் என்று எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ரூலையும் எடுத்துங்க, கூடவே இந்த ரூலையும் முக்கியமாக எடுத்துக்கங்க. இது பெண்கள் ஜாதகம் தான் பார்க்கணும், ஆண்கள் ஜாதகம் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். பெண் ஜாதகத்தில் மங்களக்காரன் செவ்வாய் நிற்பது பாதகாதிபதி மாரகாதிபதி வேதகன் புதன் சாரம். புதன் மாங்கல்ய ஸ்தானத்தில் 8ஆம் அதிபதியுடன் இருப்பதால் அது செவ்வாய்க்கு 8இல் இருப்பதால், அதுவும் செவ்வாயின் 8ஆம் பார்வை இருப்பதால் இது மாங்கல்ய தோஷம் உள்ள செவ்வாய் தோஷம் ஜாதகம். செவ்வாய் தோஷம்னா அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் பெண் ஜாதகத்தில். ஓகேங்களா? அடுத்து 3ஆம் அதிபதியும் புதனும் கழுத்து குறிக்கும். இவர்களுடைய சேர்க்கை 8இல் இருந்து செவ்வாயின் 8ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதால் கணவன் கட்டிய திருமாங்கல்யம் ஜாதகிக்கு பிடிக்காது. கழுத்தில் தொங்கும் தாலி கயிறு பாரமாக நினைப்பாள். கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலே இந்த கையில் இருக்க தாலி கயிறு தான் தன்னுடைய கோபத்தை காட்டுவா. முதல் கணவன் ஜாதகியிடம் சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழ மாட்டான். இது மாங்கல்ய தோஷம் உள்ள பெண் ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கேது மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி 5இல் இருப்பதால் அது 5ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்பட்டுள்ளது. 7இல் புணர்ப்பு கிரகம் சேர்க்கை பெற்று மாந்தி பார்ப்பதால் அது 7ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்பட்டுள்ளது. 7ஆம் அதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக 5, 7 மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்படுவதால் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை ஜாதகிக்கு அமையாது. திருமண வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் நீடிக்காது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் 8ஆம் அதிபதியின் சாரம் பெற்று செவ்வாய்க்கு 8இல் 3ஆம் அதிபதியும் புதனும் இருப்பதால் இது மாங்கல்ய தோஷத்தால் பாதிக்கப்பட்ட பெண் ஜாதகம் என்று சொல்லணும். ஓகே, குட், தேங்க்யூ.